வெல்கம் டு ஷார்பன்ஸ். இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்மகிட்ட மந்த் வைஸ் சேல்ஸ் டேட்டா இருக்குது. ஸோ இந்த சேல்ஸ் டேட்டாவை வச்சுட்டு எப்படி பார் கிராஃப் போடுறதுங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்சர்ட்டில் வந்தீங்க அப்படின்னா இங்கே ரெக்கமெண்டட் சார்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லைன் கிராஃப், பார் கிராஃப், ஏரியா சார்ட், பை சார்ட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சார்ட்ஸ் இருக்கும். லைன் கிராஃப் எப்படி போடுறதுங்கிற வீடியோவை நம்ம ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான கார்டை மேலே கொடுக்குறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் அதை போய் பார்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம பார் கிராஃப் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பார் கிராஃபை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பார் கிராஃப் வந்துடும். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, இதை அழைச்சிட்டு மறுபடியும் டேட்டா செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட்டில் போயிட்டு உங்களுக்கு இங்கேயே வந்துட்டு இன்சர்ட் காலம் ஆர் பார் சார்ட் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இங்கே வந்துருச்சு. ஸோ இதுதான் 2D காலம் சார்ட்ஸ். இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. இதில் 3D இருக்குது. 2Dலேயே பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் இருக்குது. அதே மாதிரி 3Dயில் ஹரிசாண்டல் இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போது 2D வெர்டிக்கல் தான் பார்க்க போகிறோம். செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிராஃப் வந்துடும். இது நம்ம வந்து எங்கே வேணால் மூவ் பண்ணிக்கலாம். சைஸும் நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு சேல் வேல்யூ வந்து ஒய் ஆக்சஸ்லையும் மந்த் வந்து எக்ஸ் ஆக்சஸ்லையும் வந்துருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா மந்த் ஆன் மந்த் என்ன சேல் போயிருக்குங்கிறது உங்களுக்கு வந்து இங்கே பாரில் வந்துருச்சு. இப்போது இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா கிராஃப் வந்திருக்கு, பட் இதோட நம்பர்ஸ் எதுவும் வரல. ஸோ இந்த நம்பர்ஸ் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா டேட்டா லேபிள்ஸ். இந்த டேட்டா லேபிள்ஸ் எப்படி வர வைக்கணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் டேட்டா லேபிள்ஸ் கொடுத்து நேரோ கிளிக் பண்ணி ரெண்டு ஆப்ஷன் வரும், ஆட் டேட்டா லேபிள், ஆட் டேட்டா கால்அவுட்ஸ். டேட்டா லேபிள்ஸ்னு போட்டிங்கன்னா வெறும் நம்பர்ஸ் மட்டும் வரும். அதாவது இங்கே இருக்க நம்பர்ஸ் அப்படியே உங்களுக்கு இங்கே வந்துடும். இதுவே நீங்கள் டேட்டா கால்அவுட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அதாவது அந்த எக்ஸ் ஆக்சஸோட சேர்ந்து அந்த நம்பர் வரும். ஸோ ஜனவரி வேல்யூ, ஏப்ரல் வேல்யூ, இந்த மாதிரி நமக்கு வந்துடும். இப்போது நம்ம இந்த டேட்டா லேபிள்ஸை எப்படி ஃபார்மேட்டிங் பண்ணுறதுங்கிறது பார்க்க போகிறோம். இது செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் டேட்டா லேபிள்ஸ்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு நமக்கு இங்கே வேணுங்கிற ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணலாம். சீரீஸ் நேம் வரணும் அப்படின்னா நேமை சூஸ் பண்ணலாம். கேட்டகரி நேம் வரணும் அப்படின்னா கேட்டகரி நேம் சூஸ் பண்ணலாம். லீடர் லைன்ஸ்னால் லீடர் லைன்ஸ், அதாவது இந்த டேட்டாவை நீங்கள் நகர்த்தி வச்சிங்கன்னா இங்கே ஒரு லைன் மாதிரி வரும். இந்த லைன் வேணும் அப்படின்னா ஷோ கொடுங்க, வேணாட்டி எடுத்து விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எல்லா கிராஃபுக்கும் மேலே இருக்குது. இப்போ இவ்வளோ பொசிஷனை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொன்றா நதி வைக்க போகலாம். இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. சென்டர் கொடுத்தீங்கன்னா மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு சென்டர் கொடுத்தீங்கன்னா சென்டருக்கு வந்துடும். இன்சைட் எண்டு கொடுத்தீங்கன்னா அதாவது கிராஃபோட இன்சைட் ஆனால் எண்டு டாப்பில் வந்துடும். இன்சைட் பேஸ்னால் கீழே வரும். அவுட் சைடு எண்டுனா வெளியே மேலே, அதாவது முன்னாடி இருந்த பொசிஷன். இந்த மாதிரி நமக்கு வேணுங்கிற பொசிஷனில் மாற்றிக்கலாம். அதுக்கடுத்து வந்துட்டு நம்பர் ஃபார்மேட்டிங். நமக்கு நார்மல் எக்ஸல் செல்லில் எப்படி நம்பரை ஃபார்மேட் பண்ணுறோமோ அதே மாதிரி எல்லா ஆப்ஷன் நமக்கு இங்கே இருக்குது. ஸோ ஜென்ரல், நம்பர், கரன்சி, அக்கௌண்டிங் டேட், எந்த ஃபார்மேட் வேணாலும் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம நம்பர் சூஸ் பண்ணுறோம். நம்பர் சூஸ் பண்ணோன்னே உங்களுக்கு இங்கே டெசிமல் வந்திருக்கு. இங்கே 2 டெசிமல் இருக்குது. நமக்கு 2னா 2, 3 போட்டிங்கன்னா 3 வரும். இதே வேணாட்டி 0 கொடுத்தீங்கன்னா டெசிமலே இல்லாமல் ஆயிடும். அடுத்து இந்த 100 செப்பரேட்டர்ஸ், இந்த கமா வேணும் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வேண்டாம் அப்படின்னா அந்த டிக் எடுத்து விட்டிங்கன்னா அது போயிடும். ஸோ இதுதான் நம்பர் ஃபார்மேட்டிங். அடுத்து இப்போ நம்பர்லேயே கலர்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நார்மலாக போயிட்டு இங்கே சேஞ்ச் பண்ணுற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு வேணுங்கிற ஃபாண்ட் கலர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் ஃபார்மேட்டிங் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து இந்த பார் ஃபார்மேட்டிங் பார்க்க போகிறோம். இப்போ இந்த பாரில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாரோட கலரை சேஞ்ச் பண்ணணும், இல்லை வித் இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லை இது டிஸ்டன்ஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட் டேட்டா சீரிஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். சீரிஸ் ஓவர்லேப், இது வந்து நமக்கு வந்து எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா 2 சீரிஸ் இருக்குது அப்படின்னா, இந்த சேல் மாதிரியே நமக்கு இன்னொரு ஃபீல்டு இருக்குன்னா தான் நமக்கு இந்த சீரிஸ் ஓவர்லேப் ஒர்க் ஆகும். அதாவது அந்த 2 சீரீஸ்க்குள்ள கேப் எப்படி இருக்கணுங்கிறத முடிவு பண்ணுறது தான் அந்த சீரிஸ் ஓவர்லேப். நமக்கு இங்கே ஒரே ஒரு சீரிஸ் இருக்குது, நமக்கு இது யூஸ் ஆகாது. அடுத்து பார்த்தீங்கன்னா கேப் வித்து. ஸோ இந்த கேப்பை நம்ம கம்மி பண்ணலாம், இல்லை அதிகம் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேப்பை அதிகம் பண்ணுறேன். அதிகம் பண்ண என்ன ஆயிடுச்சு, நம்ம கிராஃபோட திக்னஸ் கம்மியாயிடுச்சு, ஆனால் கேப்பு அதிகமாகிடுச்சு. இப்போ நம்ம இந்த கேப்பை கம்மி பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கான பாரோட வித்து அதிகமாகிடும், கேப்பு கம்மியாயிடும். இப்படித்தான் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த பெயிண்ட் பக்கெட்டில் போனீங்க அப்படின்னா இந்த பார்ஸோட ஃபில் கலரு, ஃபில் டைப்பு, நோ ஃபில்லா, சாலிட் ஃபில், கிரேடியன்ட் ஃபில், பிக்சர் வித் டெக்ஸ்சர் ஃபில், பேட்டர்ன் ஃபில், ஆட்டோமேட்டிக்கு, இந்த மாதிரி என்னென்ன ஆப்ஷன் வேணுமோ நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம், சாலிட் ஃபில்ல போயிட்டு நம்ம ஒரு கலரில் ஃபில் பண்ணியாச்சு. அடுத்து இந்த பாருக்கான பார்டரை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இங்கே மேலே இருக்க அதே ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கீழே இருக்கும். நம்ம பண்ணிக்கலாம், இந்த பார்டர் ஃபார்மேட்டிங் நமக்கு வேணுங்கிற மாதிரி பண்ணிக்கலாம். மற்ற ஃபார்மேட்டிங், அதாவது ஷேடோ வேணும்னா ஷேடோ, க்ளோ, சாஃப்ட் எட்ஜஸ், 3D ஃபார்மேட்டு, எல்லா ஆப்ஷனுமே நமக்கு இங்கே இருக்குது. நமக்கு இது எது வேணாலும்
இந்த பார் நம்ம பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி மேனுவலாக எனக்கு பண்ண வேண்டாம், டிஃபால்ட்டாக இருக்க டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னா கிராஃப் செலக்ட் பண்ணிவிட்டு சார்ட் டிசைனில் போங்க. இங்கே சேஞ்ச் கலருங்கிற ஆப்ஷன் இருக்குது. இது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இந்த கிராஃப் கலர்ஸ் எல்லாமே மாறும். இப்போ நமக்கு இங்கே ஒரே ஒரு சீரீஸ் இருக்குன்னு என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு கலர் மட்டும் தான் எடுத்துக்குது. இதே இங்கே மல்டிபிள் சீரீஸ் இருந்துச்சு அப்படின்னா மல்டிபிள் கலர்ஸில் வரும். இது வந்து சார்ட்டு கலர்ஸ். அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சார்ட்டோட டிசைன் லேஅவுட்டே இது மாற்றலாம். இதில் போனீங்க அப்படின்னா ஒவ்வொரு சார்ட்டுக்கும் ஒவ்வொரு டிசைன் ஃபார்மேட் இருக்குது. அந்த ஃபார்மேட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுடைய சார்ட் வந்துட்டு மாறும். இதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சார்ட் டிஃபால்ட்டாக இருக்க ஒரு ஃபார்மேட்டுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒய் ஆக்சிஸோட ஸ்கேல் இருக்குது. இந்த இதை தான் நம்ம ஸ்கேல்னு சொல்லுவோம். இதை வேலை நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் 0 இருக்குது, மேக்ஸிமம் 4 lakhs இருக்குது. இப்போ நம்ம 4 lakhs நமக்கு வேணால் 8 lakhs கூட நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிங்கன்னா கிராஃப் அப்படி கீழே போடும், அதாவது ஸ்கேல் ஃபுல்லானங்காட்டி. இல்லை 2 lakhs வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். அப்படின்னா பாதி கிராஃப் வெளியே இருக்காது, போயிடும். இல்லை உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வரணும் அப்படின்னா இது ரீசெட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இப்போ இந்த பார் கிராஃப் எப்படி போடுறது, பேசிக் ஃபார்மேட்டிங் ஆஃப் பார் கிராஃப்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.